ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another important வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அன்யூஷுவல் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி இன் டிசம்பர் மந்த் ஆப்ஷன்ஸ். நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாட் டிட் ஐ ஷேர்? அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி தேர்ஸ்டே நாள் இன் திஸ் ரீசெண்ட் கேப் அப் அண்ட் கொஞ்சம் ரேலி இந்த க்ரீன் கேண்டலில் நான் வந்து என்ன பார்த்தேன்னா 27,000 மேலே இருக்குது. 27,000லேருந்து 27K-லேருந்து 27,200, ஸோ 27.2K இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃப் டிசம்பர் மாதத்து, டிசம்பர் மந்த்லி. ஓகே, யாரும் வந்து பையிங் பண்ணுறாங்க, சம் பெரிய கை வந்து பையிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டே இந்த ஃப்ரைடே ரெட் கலர் கேண்டில் நான் வந்து என்ன பார்த்தேன்னா டவுன் சைடு கீழே இருக்குது 25,000லேருந்து 25,200. ஓகே, 25.2K புட் ஆப்ஷன்ஸ் யாரும் வந்து சேம் டிசம்பர் மாதத்தோட புட் ஆப்ஷன்ஸ், மந்த் எண்டோட மாதத்தோட புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறாங்க. நான் கொஸ்டின் என்னென்னா, இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க? ஐ ஜஸ்ட் ட்ரா திஸ், இது வந்து நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த சார்ட், இந்த ரேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ரேஞ்ச், கீழே இருக்குது ரேஞ்ச். நான் லாஜிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போக போகுது, அப்படி ஒரு டைரெக்ஷனில் போக போகுதுன்னா ஓகே இது புரியுது. ஆனால் போத் சைட்ஸ் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ 25,000லேருந்து 27,000 போத் சைட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த லாஜிக்? இது பின்னாடி லாஜிக் என்ன? இந்த வீடியோவில் we are going to watch some strategies. வாட் நம்ம பெரிய கையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பிளான் பண்ணோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் வாட்சிங் டுவர்ட்ஸ் தி எண்ட் டெஃபினெட்லி லேர்ன் சம்திங் நியூ. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஜஸ்ட் 1 minute பாஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க இப்போவே. நீங்கள் வந்து ஸ்லோவாக மெதுவாக நான் வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ தட் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஒன் டைமில் புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு சில டூல்ஸ் வேணும். டூல்ஸ் ஓஐ படிக்கிறதுக்கு. ஓகே, நான் இந்த 27,000 கால் ஆப்ஷனில் வந்தது பையிங், இந்த கால் ஆப்ஷனில் வந்தது பையிங் வந்து நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு ஒன் ப்ரைவேட் அனாலிசிஸ் நான் வந்து பண்ணுறேன், வால்யூம் ரிசர்ச் அனாலிசிஸ். அதில் வந்து நான் வந்து பார்த்தேன் பையிங் ஆகுது, பையிங்கோட ஆக்டிவிட்டி ஆகுது இங்கே. சேம் திங் புட் ஆப்ஷன்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து இந்த வால்யூம் அனாலிசிஸ் ரிசர்ச் வந்து இது என்னோட ப்ரைவேட் ரிசர்ச், யூஸ்வலாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நவ் வாட் யூ கேன் டூ இஸ், நீங்கள் வந்து ஓஐயோட சார்ட் வந்து வச்சுட்டு we can பிளான் சம்திங். நான் வந்து யூஸ் பண்ணது பிளாட்ஃபார்ம் வந்து சென்சிபிள். ஐ ஆல்வேஸ் யூஸிங் திஸ். நான் வந்து சில பேர் கேட்டாங்க, சார் இதை பற்றி சொல்லுங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. நான் வந்து ஆல்ரெடி ஐ ஹாவ் மேட் அ வீடியோ. அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஓகே, இது வந்து பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட் ஐம் கோயிங் டு டூ ரைட் நவ் இஸ், இந்த ஹோம் பேஜில் அனலைஸ் கிட்ட போக போகிறேன். அனலைஸ் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்ட போக போகிறேன். ஓகே, when I click open interest, it is very simple. It will show me open interest chart. இப்போ சோஃபார் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது வீடியோ சாட்டர்டே சண்டே, ஆனால் ஃப்ரைடே வரைக்கும் 21st November வரைக்கும் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்குன்ட்டு காமிக்கும். லெஃப்ட் சைடில் இஃப் ஐ ஹேவ் டு சேஞ்ச், ஐ ஹேவ் டு மேக் ஷூர் நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டில் கிளிக் பண்ணுறேன்ட்டு. ஸோ I'll just click there. ரைட் நவ் டேட், ரீசெண்ட் டேட் வந்து இது. ஓகே, எக்ஸ்பைரிஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மந்த் எண்டோட எக்ஸ்பைரி தான் பார்க்க போகிறோம். ரேஞ்ச், இந்த ஓஐயோட ரேஞ்ச் என்ன நீங்கள் எவ்வளோ பார்க்கணுன்னா, நான் வந்து 24,500லேருந்து 27,500 வரைக்கும் ரேஞ்ச் போட்டேன். அந்த ரேஞ்சுக்கு நடுவில் எல்லா ஓஐஸ் எல்லாம் வந்துடும். சிம்பிள், ஸோ ஃபார் கிளியர் ஐ ஹோப். நான் நம்ம எப்படி ஓஐ பார்க்குறோன்ட்டு காமிக்கிறேன். இன் திஸ் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த 25,000ஓட புட் ஆப்ஷன். ஓகே, மேலே இருக்குது வந்து இந்த ரைட் சைடு வந்து 27,000ஓட கால் ஆப்ஷன். சிம்பிள், ஸோ ஃபார் வந்து இது அந்த அளவுக்கு கிளியர். நடுவில் இருக்குது வந்து 26,000ஓட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து புட் ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரியும். புட் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலருக்கு இருக்கும், ரெட் கலர் வந்து கால் ஆப்ஷன் இருக்கும். சிம்பிள். நவ் நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, பேசிக்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து இது வந்து சப்போர்ட் சார், இதில் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு இந்த ஓஐயில், சப்போஸ் 25,000 ஓஐயில் இல்லை 25,500 ஓஐயில் ஸ்பைக் ஆகிருக்கு, இது வந்து சப்போர்ட். மேலே இருக்கிறது வந்து
26,500 27,000 ஸ்பைக் ஆயிருக்கு, அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ஆப்சல்யூட் பேசிக் தப்பு, எல்லா ரீட்டைலர்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓஐ இஸ் ஃபார் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும், கான்ட்ராக்ட்ஸ் மட்டும். இது வந்து யார் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ட்ரேட்ஸ் இருக்குது இங்கே. சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே வந்து 25,000 நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன், இல் பி கிளியர் ஃபார் யூ. ஸோ ஹியர் 25,000ல 43.8 lakh புட் ஆப்ஷன் ஓஐ இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது வந்து 43 lakh ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க, இல்லை 43 lakh புட்ஸ் வந்து யாரோ எடுத்திருக்காங்க, ஷார்ட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை நான் வந்து இட் இஸ் ஃபார் எப்படி சொல்லுவாங்க, ட்ரேட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி கிடையாதுப்பா, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தான். ரைட், இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக போடாதீங்க. இது ஓஐ சார்ட்லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்காதீங்க, ஓஐ சார்ட்லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்காதீங்க, இது தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, எதுக்கு நான் சொல்கிறேன், பிகாஸ் திஸ் இஸ் அன் ஐடியா. நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த ஓஐனால பெரிய கையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, பேஸ்ட் ஆன் தேர் யோர் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு, அவ்வளோதான். இதுதான் ரைட் மெத்தட் ஆஃப் ரீடிங் ஓஐ. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்காதீங்க ப்ளீஸ். நவ் லாஜிக் என்னது, இப்போ வாட் இஸ் ஹேப்னிங் என்ன ஆகுது இங்கே, ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா 25,000 புட் ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது 27,000 கால் ஆப்ஷன். நான் ஓஐ சாதாரண ஓஐ சார்ட்டில் உங்களுக்கு புரியாது, நீங்கள் வந்து சொல்ல முடியாது இங்கே வந்து பையிங் ஆக்டிவிட்டி ஆகிருக்கா, செல்லிங் ஆக்டிவிட்டி ஆகிருக்கா. ஸோ 25,000 யாரும் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்களா, செல் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஓஐ சார்ட்னால உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எப்படி, பிகாஸ் ஐ டிட் சம் ரிசர்ச், என்னோட வால்யூம் ரிசர்ச்சில் நான் வந்து பார்த்துருக்கேன், யாரும் வந்து இங்கே பையிங் பண்ணியிருக்காங்க, பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது இன் திஸ் டூ. யூஸ்வலாக என்னென்னா, எனி டைம் ஓஐ ஸ்பைக் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரல் தம் ரூல் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, பெரிய கை பிக் பிளேயர் வந்து பெரிய பிக் பாய்ஸ் வந்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் செல்லிங். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பைக் பார்த்துட்டு, ஓகே இங்கே வந்து பெரிய கை வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணுவாங்க, அதனால் இது சப்போர்ட் அப்படி யோசிப்பாங்க. அது வந்து தப்புப்பா, அப்படி யோசிக்காதீங்க. டு நாட் கனெக்ட். திரும்பி சொல்கிறேன், 3வது வாட்டி சொல்கிறேன், ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஓஐ சார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. இது வச்சுட்டு அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்காதீங்க. ஓகே, நவ் சோஃபார் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அனாலிசிஸ், எக்ஸ்ட்ரா ஐடியா இருக்குது. யாரும் வந்து இந்த இடத்துல பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும், நடுவில் ஆல்சோ ஸ்பைக் இருக்குல்ல, நடுவில் இது பற்றி நம்மளுக்கு தெரியாது. வி டோன்ட் நோ வாட் இஸ் த 26,000ல் என்ன ஆக்டிவிட்டி ஆகிருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் தெரியும் ஓரளவுக்கு பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். வாட் வி கோயிங் டு டூ இஸ், நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி ஸ்ட்ராட்டஜி பெரிய கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, I'll show you. I'll just go to same thing in the trade, in the sensible மட்டும் I have gone to the trade. மேலே இருக்குது அனலைஸ் முன்னாடி கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ட்ரேட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இப்படி ஒரு பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி ஐ திங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ ட்ரேடிங்க்கு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு டெமோ அக்கௌண்ட் பேசிக்காக. ஸோ ரைட் நவ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், December 30th ஆப்ஷன் செயின் எடுக்க போகிறேன். நான் பில்ட் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் செயின் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கையில் என்ன அனாலிசிஸ் இருக்குது, யாரும் வந்து 25,000ல் புட் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்காங்க, நவ் 27,000 கால் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஓஐ அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்மள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வாட் வி ஹவ் டன் இஸ் நம்மளையும் எக்ஸாக்ட் சேம் பண்ணியிருக்கோம். ஓகே, 27,000 பை பண்ணியிருக்கோம் ஒரு லாட். 25,000 நம்ம யூஸ்வலி 1 லாட் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட ரூல் என்னென்னா, நீங்கள் வந்து 1 லாட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே, இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 10 லாட் 20 லாட் 100 லாட்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 1 லாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் என்னோட பேசிக் ரூல் என்னது. எனிவே, ஸோ ஃபார் நம்ம வந்து பையிங் பண்ணியிருக்கோம் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன். நான் நடுவில் இருக்குது என்னது, இந்த ஸ்பைக். ஸோ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஸ்பைக் வந்து மோஸ்ட்லி மந்தோட ஸ்டார்டிங்கில்
இல்லை பல மந்த் சப்போஸ் நான் இப்போ நவம்பர் எக்ஸ்பைரி ஆக போகுது 2 நாளில், யூஸ்வலி தே கிரியேட் அ ஷார்ட் straddle. Short straddle meaning 26,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க, 26,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. இதுதான் ஷார்ட் straddle. இது வச்சுட்டு ஹெஜஸ் போட்டாங்க. 2 சைடு பை பண்ணிங்கன்னா 1000 பாயிண்ட் தூரத்தில் 1000 பாயிண்ட் தூரத்தில் ஹெஜஸ் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேம் திங் லாஜிக் போட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் ஹெஜஸ் ஏற்கனவே நம்ம வந்து பை பண்ணிட்டோம். we will just add the short straddle. ஸோ இது வந்து எப்படி ஆகிடும், ஐரன் ஃப்ளையாக ஆகிடும். ஓகே, பேசிக்காக திஸ் இஸ் நத்திங் பட் உங்கள் ஐரன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர். ஸோ திஸ் இஸ் 26,000. ஸோ இது என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து இந்த ஐரன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா 26,000 கிட்ட இஃப் மார்க்கெட் க்ளோசஸ் இன் டிசம்பர் மாதத்து, டிசம்பர் எக்ஸ்பைரி 26,000 கிட்ட ஆச்சுன்னா, சும்மா எதுவுமே பண்ணாமல் நீங்கள் 1 லாட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 46,000 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இது ஆகலைன்னா நீங்கள் வந்து 28,000 கிட்ட உங்களுக்கு லாஸ் வந்துடும். அவுட் சைடு இந்த ரேஞ்ச். வாட் இஸ் தட் ரேஞ்ச்? நடுவில் இருக்குது ஒரு சேஃப்டி ரேஞ்ச் இருக்குது. திஸ் இஸ் யுவர் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ். வில் டாக் அபவுட் தட் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ். ஆனால் சோஃபார் நம்ம எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கோன்ட்டு ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஐடியா வருது. இது வந்து மோஸ்ட் காமன் பண்ணது பெரிய கையெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க மந்தோட ஸ்டார்டிங்கில். ஓகே, நவ் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் சொன்னால இப்போ 25,381 டவுன் சைட் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுக்கு கீழே தான் லாஸ் வந்துடும் நம்மளுக்கு. சேம் திங் மேலே இருக்கிறது லெவல் வந்து 26,619. நம்ம யூஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜி சோஃபார் 26,000 ஐரன் ஃப்ளை. ஸோ ஐரன் ஃப்ளையோட ஸ்ட்ராட்டஜியில் எப்படி வருது? ஸோ வாட் வில் டூ ரைட் நவ் இஸ், நம்ம போயிட்டு நம்ம சார்ட்டில் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் மட்டும் we will draw it. 26,000 மேலே இருக்குது 19, 26,619. ஓகே, கீழே இருக்குது 25,380 கிட்ட, 25,380, 25,380. ஓகே, we have drawn what exactly? பெரிய கையோட என்ன பண்ணுறாங்க அதோட நம்ம we have taken the break even points. break even point logic சொன்ன இப்போ டிஃப்ரெண்ட்டாக அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம ரேஞ்ச் ட்ரா பண்ணியிருக்கோம் நம்ம ப்ரைஸ் சார்ட்டில். சிம்பிள். எதுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்னா இப்போ தான் உங்களுக்கு புரியணும் இந்த லெவல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய கைக்கு யாரெல்லாம் வந்து இப்போவே அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டாங்க, இந்த லெவல் தான் அவங்களுக்குலாம் முக்கியம். எவ்வளோ தூரம் அவன் வந்து இந்த ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு நான் சொல்கிறேன். நான் சேம் திங் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஓஐ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 25,000 ஓகே 43.88 லேக் இருக்குது. புரியுது? புட் சைடு ஓஐ ஓகே 43.88 லேக் இருக்குது. புட் சைடு ஓஐ on 25,000 நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறேன். 43.88 லேக் 25,000 ஓஐ பி சைட் புட் ஓஐ. நான் நடுவில் இருக்குது 26,000 பிஇக்கு 63.62 கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 26 பிஇ 26,000 பியோட புட் ஓஐ எவ்வளோ இருக்குது? 63 லேக் இருக்குது. ஓகே, இதில் என்ன பிரச்சனை என்னென்னா, நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் இதை ஹைலைட் பண்ணுறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து லைக் வி சா இந்த லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து நடுவில் இப்போ வந்து யூ ஜஸ்ட் மார்க்ட் புட் ஆப்ஷன் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த கால் ஆப்ஷன் எடுத்துடுறேன், ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் நான் வந்து ஒன் லாட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக இதுதான் எனக்கு ஒன் கான்ட்ராக்ட் மட்டுமா. பேசிக்காக ஒன் கான்ட்ராக்ட். நீங்கள் வந்து ஓகே சார் இது மட்டும் புட்டு டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் டிஃப்ரெண்ட் டே நான் வந்து பண்ணியிருக்கேன்னா ஓகே டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட். ஸோ லாஜிக்காக ஒரு புட்டுக்கு ஒரு புட்டு ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கீங்க. அதுதான் லாஜிக். சேம் திங் நான் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் லாட்ஸில் பண்ணால், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 43 லேக் லாட்ஸ் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்கீங்கன்னா, பிஇ பையிங் பண்ணியிருக்கீங்கன்னா, சேம் திங் நீங்கள் வந்து பிஇ
வேறு லெவலில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக 43 lakhs நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 25,000 இது, 26,000 புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கில் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கணும். ஆனால் ரைட் நவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 43 lakh, இது வந்து 63 lakh. ஸோ யாரோ வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக தே ஹாவ் சோல்டு எக்ஸ்ட்ராவே சோல்ட் பண்ணியிருக்காங்க. 26,000 பிஇ ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவே செல் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசம் பாயிண்ட். இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. நிறைய பேர் வந்து சார் இப்படி பார்க்கக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. இது என்னோட மெத்தட், என்னோட தனியாக ரிசர்ச், ஐ டூ திஸ் தனியாக நான் வந்து பண்ணுறேன். டோன்ட் கம்பேர் வித் இன்னொருத்த மெத்தட் வந்து சார் நான் இங்கே எப்படி படித்தேன் அதுதான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படி நான் பண்ணது டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ணுறேன். ஓகே, டோட்டலி நியூ. டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன். நான் சேம் திங் நீங்கள் வந்து புட் சைட் இந்த கால் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா 27,000ஓட ஓஐ கால் ஆப்ஷன் ஓஐ 63 lakh கிட்ட நிற்குது. இது வந்து 63 lakh கிட்ட நிற்குது. நவ் திஸ் கால் ஆப்ஷன் ஓஐ 26,000 இட் இஸ் 49 lakh. அகெயின்ஸ்ட் ஓரளவுக்கு இம்பேலன்ஸாக இருக்குது. கரெக்டாக ஓரளவுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சொல்ல முடியாது சார், இப்போ நம்ம கையில் சொல்ல முடியாது சார் எக்ஸ்ட்ராவே இங்கே வந்து செல் பண்ணியிருக்காங்க இல்லைனா இங்கே வந்து பை பண்ணியிருக்காங்க நம்மனால சொல்ல முடியாது. ஸோ பேசிக்லி நம்மளுக்கு வந்து அன்ஈவன் ஓரளவுக்கு இம்பேலன்ஸாக தெரியுது. ஓகே, நான் வந்து சார் இப்படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. 49 lakhனா 49 lakh கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படி பண்ணக்கூடாது. அகெயின் நான் திரும்பி சொல்கிறேன், இது என்னோட மெத்தட், அனாலிசிஸ் பண்ணுறது ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து படிச்சது ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சது அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் வைங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்கும். ஸோ இப்படி எடுத்தால் எனக்கு வந்து என்ன தெரியுது, இம்பேலன்ஸாக தெரியுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஸ்ட்ராட்டஜி என்னது, பேசிக்காக அவங்க வந்து ஈக்குவலாக பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ரைட் நோ நமக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குது, ஒரு சில பேர் வந்து ஈக்குவலாக பண்ணுறாங்க, ஒரு சில பேர் அன்ஈக்குவல் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆப்வியஸ்லி பெரிய கைனா ஒரே கை இருக்காது, நிறைய பெரிய கை இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்டு, பேசிக்லி நடுவில் இருக்குது தே ஆர் டேக்கிங் நேக்கெட். இது வந்து நேக்கெட் சொல்லுவாங்க. நேக்கெட் வாட் இஸ் திஸ், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் அவங்க வந்து நேக்கெடாக பண்ணுறாங்க. நேக்கெட் திஸ் இஸ் அகெயின் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நான் வந்து டேட் மாறணும், 30th December. ஓகே, 26,000 ஷார்ட். ஓகே, திஸ் இஸ் கால் பேசிக்காக உங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல். ஓகே, வெரி சிம்பிள், நாட் காம்ப்ளிகேட் அட் ஆல். நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் தான், நம்ம ஐரன் ஃப்ளை மாறும், சேம் திங். நம்ம வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி, புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம், கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம் இங்கே. அதனால் இப்படி ஐரன் ஃப்ளையாக மாற்றும். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ திஸ். இது வந்து ரொம்ப பேசிக் ஆப்ஷன்ஸ் பற்றி. திஸ் வில் கிவ் யூ 58,000 ப்ராஃபிட் இஃப் மார்க்கெட் க்ளோசஸ் எக்ஸாக்டாக 26,000. ஆனால் அன்லிமிட்டெட் லாஸாக வந்துடும். நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் திங். இதோட லாஜிக்கில் வில் டேக் த பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ். எங்கே வருது, 25,216 வருது. மேலே இருக்குது 26,784. ஓகே, ஓரளவுக்கு மார்க் பண்ணிடலாம். 784 ரஃப்லி வில் மார்க்கெட். 784னா பேசிக்காக உங்கள் 800 தான். 26,784 போட்டோம். கீழே இருக்குது 25,216 இல்லை. ஸோ 25,216 போடலாம். just mark this 25,216. ஸோ ரைட் நோ நம்ம கையில் என்ன இருக்கு, வாட் இந்த பெரிய கையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக நேக்கெட் செல்லிங் பண்ணுறாங்களா இல்லைன்னா ஹெட்ஜ் பண்ணிட்டு பண்ணுறாங்களா. போத் கேசஸில் அவங்களோட சேஃப்டி லெவல் எங்கே இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, போத் கேசஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஐரன் ஃப்ளை இருந்தாலும் அவங்களோட சேஃப்டி லெவல் என்ன சேஃப்டி லெவல்ன்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நீங்கள் வந்து சார் நான் எவ்ரி மந்த் பண்ணலாமா, இது ஸ்டார்டிங்கில் ஆமாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு கையில் ஒரு ரேஞ்ச் வந்தது. நவ் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டைம் அனாலிசிஸ் இது வந்து கண்டிப்பாக வைக்கணும்.
ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய பேர் போவாங்கல்ல, எந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ அப்ளை பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட வேலை. ஸோ ரைட் நவ் ஃபார் நான் வந்து வீக்லி அனாலிசிஸ், நம்ம லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன் யுவர் யூடியூப் சேனல்லேயே இருக்க அனாலிசிஸ் எல்லாமே பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பேட்டர்ன் யூஸிங் நம்ம வேவ் தியரி யூஸ் பண்ணிட்டு what I tell you, திஸ் பேட்டர்ன் பேசிக்காக ஃப்யூச்சரில் எவ்வளோ மேலே போனாலும் 25,153 கண்டிப்பாக வரணும். திஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் பேட்டர்னில் 25,153 கண்டிப்பாக வரணும். கொஸ்டின் இஸ், இந்த லெவல் வந்து டிசம்பர் மாதத்தில் வருமா இல்லைனா ஜான்வரி மாதத்தில் வருமா நம்மளுக்கு தெரியாது. இதுதான் நம்மளுக்கு தேவை. what I tell you பிஃபோர், வீக்லி அனாலிசிஸில் என்ன சொன்னால், வீக்லி வீடியோ இவ்வளோ இது வந்து டிசம்பர்லேயே வந்தால் நம்மளுக்கு வந்து சூப்பர் ட்ரேடாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கேன் லெவல் வந்து கன்ஃபர்மேஷன் லெவல், அது கீழே நிற்கணும். அப்போ தான் நம்ம வந்து டவுன் சைடு பற்றி யோசிக்கலாம். ஸோ ஒன் ஐடியா இருக்குது, ஃபியூச்சர் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீக், நிஃப்டி ஸ்ட்ரக்சர் வீக் எவ்வளோ மேலே போனாலும், ஐ செட் யூ பிஃபோர் இட் செல்ஃப் 27,000 லெவல் வந்தாலும் 25,000 கண்டிப்பாக வரும். ஒன் டைம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ ரைட் நவ் எப்படி பண்ணலாம், எப்படி யோசிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்க்காக எப்படி யோசிக்கலாம், நம்ம கையில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, பெரிய கையோட சேஃப்டி லெவல்ஸ் இருக்குது நம்ம கையில். இது தாண்டி அவங்க வந்து பேனிக் பண்ணுவாங்க, பேனிக் ஃபாஸ்ட்டாக ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜி. இல்லைனா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணணும், டோட்டலாக வாட் we are going to do now. so far ஓரளவுக்கு we have your price structure எவ்வளோ மேலே போனாலும் ஃபாலோ ஆக தான் போகுது. நான் எக்ஸ்ட்ராவே நம்ம கையில் என்ன இருக்குது, டைம் அனாலிசிஸ் இருக்குது. நான் டைம் அனாலிசிஸ், இந்த டைம் சைக்கிள் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து லைக் ஐ டோல் யூ, நம்ம டைம் சைக்கிள் பிக் பிக்சரில் ஐ ஹவ் ஷேர்ட் திஸ் 3 months அட்வான்ஸில் இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாமே நான் வந்து 3 months அட்வான்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். இது லாஸ்ட் மந்த் அக்டோபர் 30th 6th நவம்பர் கிட்ட வி ஹேட் மேஜர் சைக்கிள். மேஜர் சைக்கிளில் வாட் இஸ் த ஒன்லி ரூல் ஐ டோல் யூ, நம்ம வந்து 500லேருந்து 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு டைரெக்ஷனாக நம்ம வந்து தேடி பார்க்குறோம், டைரெக்ஷனல் ட்ரேட் தேடி பார்க்குறோம். ஸோ வாட் ஹேப்பன் இயர், இந்த டைம் ஜோனில் எக்ஸாக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது டைரெக்ட் ஃபால் வந்தது. திஸ் இஸ் ஐ திங்க் 700 பாயிண்ட்ஸ், 650 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சு, அந்த 500 பாயிண்ட்ஸ் மினிமம் தேவை நம்மளுக்கு, கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஓகே டன். அதுக்கு முன்னாடி ஆல்சோ பல டைம் ஜோனில் வி ஹேட் அ குட் டைரெக்ஷனல் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ ரைட் நவ் சில பேர் வந்து சார் இது வந்து நீங்கள் 6th நவம்பருக்கு எக்ஸாக்டாக அப்புறம் 7th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் ரைஸ். ஓகே, டஸ் நாட் மேட்டர், நம்மளுக்கு க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சு. 500 to 800 பாயிண்ட்ஸோட க்ரைட்டீரியா மேஜர் சைக்கிள் மேட்ச் ஆச்சு. போத் நீ வந்து பாட்டம் அடிச்சு மேலே போச்சு சார், இல்லை டாப் அடிச்சு கீழே வந்தது, இட் ஹேஸ் மேட்ச் த க்ரைட்டீரியா. நவ் டிசம்பர் 4th-லேருந்து 10th வரைக்கும், டிசம்பர் 4th-லேருந்து 10th வரைக்கும் வி ஹாவ் நெக்ஸ்ட் மேஜர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங், அனதர் 500லேருந்து 800 பாயிண்ட்ஸ்க்கு மினிமம் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவாக தேடி பார்க்குறோம். 10th அப்புறம் வரப்போதா இல்லை இந்த டைம் ஜோன்லேயே ஸ்டார்ட் ஆக போதா, அது நம்மளுக்கு இப்போ தெரியாது, அந்த டைமில் தான் புரியும். ஓகே, ஸோ 2 things நம்ம கையில் இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தெரியும். நான் வந்து இது மெயின் சார்ட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, 4th 10th டைம் ஜோன் இருக்குல்ல. இப்போ நவ் வி நோ 2 things முக்கியமான, ஃப்யூச்சரில் ப்ரைஸ் எவ்வளோ மேலே போனாலும் கீழே தான் ஃபால் வரப்போகுது, 25,153. ஓகே, நவ் இந்த டைம் ஜோனில் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சைட்வைஸாக போய் மேலே போயிடுமா, நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் லெவல் என்னது இப்போ ரைட் நவ் நெக்ஸ்ட் வீக்காக நம்ம 26,000 லெவல், நம்ம கேன் லெவல் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து தனியாக டைம் அனாலிசிஸ். ரைட் நவ் நம்ம என்ன தேடி பார்க்கணுன்னா, சார் நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணோம், எனக்கு தெரியும் இந்த டைமில் இல்லைன்னா இந்த டைமுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு அது மட்டும் தெரியும் ரைட் நவ். ஸோ அதை வச்சுட்டு எப்படி நான் வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும். ஐ டெல் யூ சம்திங் வெரி கிளியர்லி. நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நீங்கள் வந்து இதுதான் பண்ணணுன்ட்டு சொல்ல, ஒரு எஜுகேஷனுக்காக சொல்கிறேன். என்னோட பிளான் என்னது நான் வந்து சொல்கிறேன். ஸோ what I'm going to do right now is I am going to create a new strategy. இதில் வந்து லாஜிக் என்னது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஜிக் என்னென்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போகுது, ஒரு ஹையர் ஹை இல்லைன்னா லோவர் ஹை க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த டைம் ஜோன்லேருந்து
ஃபால் ஆக போகுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாஜிக். இந்த லாஜிக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த டைமுக்கு வெயிட் பண்ணுறேன். டைம் ஜோனுக்காக 4th டிசம்பருக்காக வெயிட் பண்ண போகிறேன். அப்போ தான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் பண்ண போகிறேன். வாட் இஸ் தட் லாஜிக்? நான் எனக்கு தெரியும் 500-800 பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வந்து மேலே இருக்கிற ஜோன் வந்து சப்போஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ஜோன், ஐ டோல் யூ அந்த ஜோன் சேஃபாக இருக்குது, இல்லை அந்த ஜோன் டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகுது, எப்படி யோசிக்கணும்? I'll tell you the strategy டைரெக்டாக. சிம்பிள். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஃபால் வந்ததுன்னா ஐ வில் டேக் ஐரன் ஃப்ளை ஆஃப் நம்ம 25,500 25,500 ஐரன் ஃப்ளை கிரியேட் பண்ணிட்டு யூஸிங் ஹெஜஸ். ஸோ ஃபார் இந்த அளவுக்கு உங்களுக்கு புரியணும், இந்த அளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு புரியணும். ஸோ லாஜிக் இப்போ என்ன எப்படி இருக்கும்னா, மேலே போது டைம் ஜோனில் இருக்கும். இப்போ எனக்கு தெரியும் ஓரளவுக்கு பிளான் பண்ணுறேன், ஃபாலுக்காக பிளான் பண்ணுறேன். நடுவில் லைட்டாக ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு, கன்ஃபர்மேஷன் வந்தது எனக்கு. ஸோ நான் வந்து 25,500க்காக 25,500 25.5K இதில் வந்து நான் ஐரன் ஃப்ளை ரெடி பண்ணுறேன். ஐரன் ஃப்ளைனா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் ப்ளஸ் ஹெஜஸ். எந்த ஐரன் ஃப்ளைனா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஐ ஷோட் யூ ஹியர். ஓகே, 26,000 ஹெட்ஜ், 25,000 ஹெட்ஜ், கால் ஆப்ஷன் ஹெட்ஜ், புட் ஆப்ஷன் ஹெட்ஜ், இப்படி இருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த டைமில். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஐ வில் ஆட் ஒன் ஆஃப் த கால் ஆப்ஷன் ஷார்ட். 1 second, this is 25th November, 30th December. Okay, 25,500 put option done. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஐரன் ஃப்ளை. நான் வந்து 27,000ஓட கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டோட்டலாக இப்போ எனக்கு சப்போஸ் இப்போ இருக்கிறது நிற்கிற ப்ரைஸ் இல்லை, இப்போ மேலே போயிட்டு மேலே போகுது ப்ரைஸ், டைம் ஜோன் வந்தது. ஓகே, டைம் ஜோன் வந்தது. இப்போ டைம் ஜோனுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் இந்த ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ப்ரைஸ் ஃபால் ஆகுது, இப்படி போகுது, டவுன் சைட் போகுது. எவ்வளோ டவுன் சைடு வந்தாலும் எனக்கு வந்து சூப்பராக ப்ராஃபிட் வந்துடும் பேசிக்காக. ஆல்ரைட். இல்லை டவுன் சைடு வரல, ஒரே சைடில் நிற்குதுன்னா நோ இஷ்யூஸ். எனக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. 27,000 வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. புரியுதா? திஸ் இஸ் வாட் ஐ எம் பிளானிங் டு எக்ஸிக்யூட். ஒன் ஆஃப் த ஐடியாஸ் ஐ ஹேவ் நவ். சேம் திங், சேம் லாஜிக். பட் பிஃபோர் தட் 27,000 நான் எதுக்கு எடுத்திருக்கேன்? பேசிக்காக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆல்சோ யூ கேன் டேக். இந்த சேஃப்டி ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனுக்கு ஜஸ்ட் எனி மேலே இந்த ஜோனும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே இருக்குது எல்லாமே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா அந்த செல் பண்ணுறதுக்கு, கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு ஐ ஹவ் கிரியேட்டட். நான் சேம் எக்ஸாக்ட் சேம். சப்போஸ் சார் கீழே வந்தது மார்க்கெட், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுது, என்ன பண்ணலாம்? எக்ஸாக்ட் சேம் நீங்கள் பண்ணலாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில். நீங்கள் வந்து 26,500, ஸோ 26,500ஓட ஐரன் ஃப்ளை நான் வந்து ரெடி பண்ணுவேன். 26,500 I'll clear this. 26,000 இப்போ மார்க்கெட் கீழே இருக்குது, இப்போ பவுன்ஸ் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு, கன்ஃபர்மேஷன் வந்தது. ஓகே, டைம் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஐரன் ஃப்ளை ஹியர். கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த ஜோன் சேஃப்டி ஜோனோட கீழே இருக்குது புட் ஆப்ஷன் நான் வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு செல் பண்ணுவேன். இல்லைனா இந்த சேஃப்டி ஜோனே எடுத்துக்கலாம். 25,380 இருக்குல்ல, 300 எடுத்துக்கலாம். 300 இல்லைனா 400 எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகே ஐரன் ஃப்ளை ரெடி பண்ணோம். ஐரன் ஃப்ளை ரெடி பண்ணிட்டேன். இப்போ புட் ஆப்ஷன் நான் வந்து செல் பண்ணோம். 400 எடுக்கிறேன். 1 second, something different. Extra, right? So this is my 26,500 iron fly. Now 25,400 புட் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ சேம் திங் ஓரளவு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் கீழே போச்சு மார்க்கெட், நம்ம டைம் ஜோன் வரைக்கும் திரும்பிச்சு மார்க்கெட் ஆன் தி அப் சைட். திரும்பும்போது வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் தி ஸ்ட்ராட்டஜி. கன்ஃபர்மேஷன் வந்தது. சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ மேலே போனாலும் 1000 பாயிண்ட்ஸ் மேலே போனாலும் ஆல்சோ ஃப்ரம் ஹியர் 1000 பாயிண்ட்ஸ் இஃப் இட் கோஸ், நான் வந்து இன் ஃபுல் ப்ராஃபிட்
ஓரளவுக்கு கேப்சர் பண்ணுவேன். ஓகே, நவ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட் பேஸ்ட் ஆன் த லாஜிக் ஆஃப் வாட் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். வெயிட் ஃபார் திஸ் டைம் ஜோன். சிம்பிள், இந்த டைம் ஜோனுக்காக வெயிட் பண்ணுறேன். நவ் ஒரு சில பேர் இருப்பாங்க, சார் நான் வந்து டைம் ஜோனுக்காக வெயிட் பண்ணல, நான் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ணோம் ப்ளஸ் இதையும் கேப்சர் பண்ணோம் சார். எனக்கு வந்து போத் சைட், சப்போஸ் மேலே போகுது, இந்த ஜோன் இருக்குது, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆச்சு, இப்போ மேலே தான் போகுது, ஜோன் சப்போர்ட்டாக மாறிச்சு, நான் மொத்தம் டோட்டலாக பண்ணோம். பிகாஸ் பெரிய கை ஆல்சோ அப்படி தான் பண்ணாங்க. இல்லை, பெரிய கை வந்து இந்த நடு ஜோனில் தே ஹேவ் டேக்கன் இப்படி ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ மேலே போனாலும் கீழே போனாலும் ரிவர்ஸ் திரும்பி நடுவில் வரப்போகுதுன்ட்டு அப்படி அவங்க வந்து பொசிஷன் எடுத்திருக்காங்க டோட்டலாக டைம் டிகே வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியும் எனக்கு வந்து சேஃப்டியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் சார். சேஃப்டினா எப்படி, மேலே போச்சு சப்போஸ் கீழே வரல அப்படியே நின்றுச்சுன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாக எனக்கு வந்து அப்பர் ஹாஃப், பேசிக்காக அப்பர் ஹாஃப் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணோம். சேம் திங் டவுன் சைடு ஆல்சோ, சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கன்ஃபர்மேஷன் லெவல்லேருந்து நான் வந்து டைம் ஜோன்லேருந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் நான் வந்து கேப்சர் பண்ணோம். திரும்பி ஆப்போசிட் டைரெக்ஷன் போச்சுன்னா அதையும் கேப்சர் பண்ணோம். அப்படி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னா ஐ ஹவ் டோல்ட் ஐ வில் மேக் ஒன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷோ யூ. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பர் ஹாஃப் பற்றி பேசலாம். ஓகே, அப்பர் ஹாஃப் மார்க்கெட் போச்சுன்னா, ஸோ அப்பர் ஹாஃப் ட்ரா திஸ். அப்பர் ஹாஃபில் போச்சு ஸோ நாளைக்குலேருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து இப்படி அப்பர் ஹாஃபில் போச்சுன்னா வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஐ கேன் யூஸ் ஹியர்? வெரி சிம்பிள், நாட் காம்ப்ளிகேட்டட். I'll create another one. நான் வந்து திஸ் இஸ், இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டபுள் பிளாட்டோன்ட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி, டபுள் பிளாட்டோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேஷியோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த டபுள் பிளாட்டோவோட ஸ்ட்ராட்டஜியோட பாதி நான் வந்து எடுக்கிறேன். இதுதான் அப்பர் ஹாஃப், இதுதான் லோவர் ஹாஃப். சிம்பிள், பாதி தான் எடுக்க போகிறேன். எதுக்கு நான் வந்து பாதி எடுக்க போகிறேன்? கீழே இருக்குது, சப்போஸ் எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் லெவல் இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் லெவல் இருக்குது, எனக்கு வந்து எதுக்கு மேலே போகுதுன்னா நான் வந்து எதுக்கு கீழே பற்றி யோசிக்கணும்? மேலே போகுதுன்னா நான் வந்து மேலேயே அப்பர் ஹாஃபோட அந்த டபுள் பிளாட்டோ அப் சைடோட பிளாட்டோ க்ரியேட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். எனக்கு வந்து கீழே இருக்கிறது தேவையில்லை இப்போ. சிம்பிள். ஸோ வாட் ஐல் டு ரைட் நவ் இஸ், இஃப் மார்க்கெட் அப்பர் ஹாஃபில் போகுதுன்னா நான் வந்து எப்படி யோசிக்கணும்? டைம் ஜோன் வரைக்கும். ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கிளியர் எவ்ரி திங். December 30th செலக்ட் பண்ணணும், ஆப்ஷன் செயின். ஸோ வாட் ஐல் டூ, பை கால் ஆப்ஷன் 26,000, செல் 26,500, 27,000 செல். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியுது இப்போ? ஸோ இப்போலேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா டைம் ஜோன் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது கையில். ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து ப்ராஃபிட்டில் வந்துடும். இல்லைன்னா இந்த புல் கால் ஸ்ப்ரெட் இருக்குது, இந்த ஸ்ப்ரெட்டே மொத்தமாக ப்ராஃபிட்டில் வந்துடும். சிம்பிள். நவ் நெக்ஸ்ட் பார்ட், இந்த டைம் ஜோனுக்கு அப்புறம் சார் இப்போ திரும்பிச்சுன்னா மார்க்கெட், சப்போஸ் திரும்பிச்சுன்னா நான் வந்து இது புக் பண்ணிவிடுவேன். கால் புல்லிஷ் ஓட பார்ட் நான் வந்து புக் பண்ணிட்டு பாதி இந்த பிட் இருக்குது, இது வந்து 27,000 கால் ஆப்ஷன் செல் இருக்குது, நான் வந்து இதோட டபுள் எடுத்துக்கலாம். ஐ கேன் என்டர், திரும்பி செல் பண்ணலாம். திரும்பி செல் பண்ணால் நான் வந்து சோஃபார் டவுன் சைடோட பொசிஷன் கேப்சர் பண்ணுறேன். ஓகே, டவுன் சைடு 27,000 இங்கே இருக்குப்பா, மேலே வந்தாலும் நான் வந்து இப்போ கீழே இருக்குது டவுன் சைட் பொசிஷன் கேப்சர் பண்ணுறேன் யூஸிங் திஸ் செல் ஆப்ஷன். நான் வந்து இன்னும் டபுளாக பண்ணோன்னா அகெயின் இன்னும் ஒரு லாட் நான் வந்து செல் பண்ணலாம். சிம்பிள். இந்த லாஜிக்கில் என்னாச்சு இப்போ? இந்த லாஜிக்கில் நீங்கள் வந்து மேலே போகுது மார்க்கெட், இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து உங்கள் புல்லிஷ் பொசிஷன்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. கீழே வந்துச்சுன்னா அந்த செல் பொசிஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து 2 செல் இருக்குது, வந்து பை இருக்குது, இது வந்து ஒரு ஸ்ப்ரெட், இது வந்து புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ செல் நிற்குது இன்னும் உங்களுக்கு கையில், நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவேன் ஒரு செல். ஸோ டபுள் செல் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் வந்து டவுன் சைடு எவ்வளோ போனாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். நான் சேம் மெத்தட்லேயே சப்போஸ் மார்க்கெட் கீழே வரல, இப்படி போயிட்டு சுற்றியே இருக்குது, அந்த டைம்லேயே ஆல்சோ சேம் திங் வாட் வில் ஹேப்பன், சைட்வேஸ் போனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபுல் மொத்த ரீஜன் 26,000க்கு மேலே டில் ஹவு ஃபார் 26,100லேருந்து 27,300 வரைக்கும் 1,300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். இது வந்து எவ்வளோ சைட்வேஸ் போனாலும் யூ வில் எண்ட் அப் இன் ப்ராஃபிட் தான்.
அதுதான் சேம் ஸ்ட்ரைக், சேம் ஐடியா. இது வந்து ஹாஃப் பிளாட்டோ. நவ் சேம் திங் நீங்கள் வந்து ஆப்போசிட் சைட். ஸோ இங்கே வந்து பிரேக் டவுன் ஆச்சு சார், நான் வந்து இந்த பிரேக் டவுனும் பிடிக்கணும், இந்த ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேலே சைடு அதையும் பிடிக்கணும். ஸோ சேம் திங் நம்ம வந்து பிளாட்டோ சைட், டவுன் சைட், அப் லோவர் ஹாஃபோட பிளாட்டோ ரெடி பண்ணலாம். கிளியர் திஸ். லோவர் ஹாஃப் சைட் எப்படி நான் வந்து ரெடி பண்ணுவேன்? 26,000 புட் ஆப்ஷன் பை, 25,500 செல், 25,000 செல். ஸோ லோவர் சைடு ஒரு பிளாட்டோ ரெடி ஆச்சு. எதுக்கு சார் லோவர் சைடு வந்து பெரிய தெரியுது, கால் சைடு வந்து பெரிய தெரியுது? அது வந்து ஆப்ஷனோட ப்ரைஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால். ஓகே, தட்ஸ் ஆல். சேம் லாஜிக் வந்து சேம். இப்போ நாளிலேருந்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குது, டைம் ஜோன் வந்தது, நான் வந்து புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணது, புட் ஆப்ஷன் வந்து பயங்கர ப்ராஃபிட்டில் இருக்கும், அது வந்து நான் புக் பண்ணலாம். ஸோ இது வந்து பை இல்லை, இது வந்து நான் புக் பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து இந்த ரெண்டுமே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். திஸ் இஸ் பேசிக்லி யுவர் பேர் புட் ஸ்ப்ரெட், அது வந்து ஆகிடும். ஸோ திஸ் இஸ் பேரிஷ் பொசிஷன் இருக்குது. லாஸ்ட் பொசிஷன் செல்லிங் பொசிஷன், அப்படியே விட்டுறலாம். டைம் ஜோனுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த திரும்பி பாசிட்டிவாக மாறிடும். ஸோ நான் வந்து திரும்பி எக்ஸ்ட்ராவே 1 லாட் செல் பண்ணால் டபுளாக பாசிட்டிவ் ஆகிடும். நான் வந்து லாங் சைடும் பிடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லாஜிக்காக டவுன் சைட் பிடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதையும் பிடிச்சிருக்கீங்க. சேம் திங் இயர், டவுன் சைட் பிடிச்சிருக்கீங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதையும் பிடிச்சிருக்கீங்க. நான் லாஜிக் என்னது? சேம் திங் கேட்கலாம் சார், மார்க்கெட் வந்து பவுன்ஸே ஆகலை, இப்படி ஒரு சைட்வேஸாக போயிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணலாம்? அந்த டைமில் எதுவுமே பண்ணுறது தேவையில்லை. திஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து திஸ் இஸ் ஃபார் இந்த ரேஞ்ச் மொத்தமாக. ஸோ 26,000 கீழே 25,900லேருந்து 24,500, இவ்வளோ தூரம், நியர்லி 1,200 பாயிண்ட்ஸ், 1,300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் எவ்வளோ போனாலும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஜிக் என்னென்னா, ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். நம்ம வந்து எப்படி இந்த லெவல்ஸ்க்கு வந்து பிடிச்சோம், இந்த சேஃப்டி லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், நான் வந்து எப்படி யோசிக்கிறேன், எதுக்கு நான் வந்து அன்இவன் ஓஐ இருந்தது, அது எதனால பார்த்துருக்கேன். அகைன் லைக் ஐ டோல் யூ, திஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நிறைய பேருக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் வராது. இட் இஸ் தப்பு இல்லை, நான் வந்து ஜீனியஸ் எல்லாம் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்டாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் எப்படி பேசிக்ஸ் தப்பு பண்ணுறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் தே ஆர் நாட் பிகமிங் ப்ராஃபிட்டபிள். பிகாஸ் ரீசன்னா, நீங்கள் வந்து பார்க்குறத ஓஐ வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனில் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கிறதுக்கு வி ஹேவ் எலியட் மாஸ்டர் கோர்ஸ். அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும். ஓகே, சேஃப்டி லெவல்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அனாலிசிஸ், டைம் அனாலிசிஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல். யாரெல்லாம் ஏதாச்சும் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி லீவ் அ லைக் அண்ட் கமெண்ட். இப்படி உங்களுக்கு ஒரு எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆப்ஷன் ஐடியாஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கமெண்ட்ஸ். ஐ வில் பிளான் லைக் தட். அப்படி நான் வந்து பிளான் பண்ணுறேன், எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி வந்து நான் வந்து ஐ வில் மேக் சம் வீடியோஸ் லைக் திஸ் ஃபார் யூ more and more. Thank you guys. I'll see you in another video. Till then, keep learning, keep practicing, and always be safe.